சகோதரத்துவத்தையும் ஏழைகளுக்கு உதவி செய்வதையும் வலியுறுத்தும் விதமாக முஸ்லிம்களால் ரமலான் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இதற்காக ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் அதிகாலை முதல் சூரியன் மறையும் வரை பகலில் நோன்பிருந்து இரவில் தாராவீஹ் என்ற சிறப்பு தொழுகையில் முஸ்லிம்கள் ஈடுபடுவார்கள். பிறை தென்பட்டதால் வளைகுடா நாடுகளில் இன்று ரமலான் நோன்பு தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டிலும் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்கா மட்டுமில்லாமல் நாகை மாவட்டத்தில் உள்ள 40க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற தாராவீஹ் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஏழைகளுக்கும் வசதியற்றவர்களுக்கும் கருணையோடு உதவி செய்யும் சிறப்பு வாய்ந்த இந்த நோன்பு காலங்களில் பசியுடன் இருந்து வீண் விவாதங்களை தவிர்த்து இறைபக்தியுடன் ஜகாத் எனும் தர்மத்தை செய்ய உள்ள இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியோடு ரமலான் நோன்பை தொடங்கினர். புனித ரமலான் நோன்பு பிறை இன்று தென்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று ரமலான் நோன்பு நாகூரில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு காட்சி அறிவித்ததன் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த ரமலான் நோன்பானது மிகவும் சிறப்பான முறையில் தொடங்கி இருக்கிறது. இதில் இரவு நேரத்தில் விழித்திருந்து இறைவனை வணங்கி அதிகாலையில் நாங்கள் எல்லோரும் உணவு அருந்தி மாலையில் இந்த நோன்பை முடிப்போம். இதுபோல 30 நாட்கள் தொடர்ந்து இந்த நோன்பை செய்வோம். இந்த காலகட்டத்தில் நமது வருமானத்தில் இருக்கின்ற 2.5 பாகத்தை ஏழை எளியோர்களுக்கு தானமாக வழங்கி அதை நாம் கொடுக்கின்ற இந்த புனிதமான மாதத்தில் அனைத்து மக்களுக்கும் இது பயனுள்ளதாகவும் இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த புனித ரமலான் மாதத்தில் சிறப்பான நடைபெற